நாள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இது இன்னைக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் இருக்கலாம், ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்கலாம். நடந்தது தான், அதை புரிஞ்சுக்கிட்டவங்க எவ்வளோ பேருன்றது சந்தேகம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. அது எந்த அளவுக்கு என்னை பாதிச்சதுங்க, அது நடந்த அப்புறம் என் கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இன்னைக்கு ரொம்ப நாள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இது இன்னைக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் இருக்கலாம், ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் இது எனக்கு மட்டும் இல்லை, எவ்வளோ கோடி மக்களுக்கும் நடந்தது தான். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க எவ்வளோ பேருன்றது சந்தேகம். என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் இது இப்படி நடக்கணும், அது அப்படி நடக்கணும் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணி துல்லியமாக கணக்கு போட்டு கடவுள் அமைச்சிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இன்னும் பெரிய சோகமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தாலும், அது முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டு கோடு போட்டு ட்ரிக்னோமெட்ரி மாதிரி புள்ளி வச்சு அமைச்சிருக்கார் கடவுள். இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா என்னையே எடுத்துக்கலாம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. அது எந்த அளவுக்கு என்னை பாதிச்சதுன்னா, அது நடந்த அப்புறம் என் கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. நான் அழுவலை, ஆனால் தண்ணி போய்கிட்டே இருக்குது. என்னதான் நான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கடவுளை பார்த்து உட்காந்து கும்பிட்டாலும் இது சொன்னாலும் நானும் எல்லாத்தையும் இல்லை அப்படி நினைக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ நான் என்னை சொல்லிக்கிட்டாலும், எங்கேயோ ஒரு மனசில் தூரத்தில் ஒரு எண்ணம் இல்லாமல் இல்லை. கடவுளே, நான் எவ்வளோ கும்பிட்றேனே, எனக்கா இந்த பிரச்சனை அப்படின்னு அது தப்புன்னு தெரியும். உடனே அதை ரப்பர் போட்டு அழிச்சிடுறோம். இல்லை கடவுள் எது பண்ணாலும் அப்படின்னு நமக்கு நாமே பேசிக்கிறோம். இருந்தாலும் அந்த சின்ன எண்ணம் இருந்துட்டு போகணும். ஆனால் அதையே இது ஒரு 2 மாதமோ, ஒரு 6 மாதமோ, ஒரு வருஷமோ கழித்து, அடடா இதுக்கு இல்லையாது அது நடந்திருக்கு, அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கு. எல்லாமே கணக்கு போட்டு, ஓ இது இல்லாமல் இது நடந்திருக்கு, ஓ அதனால தான் இது நடந்ததா, ஓ அன்னைக்கு நான் அழுதது என்ன இன்னும் நான் ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கா, இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கா அப்படின்னு மலைச்சு போன விஷயம். ஸோ எது நடந்தாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு கடவுள் பண்ணி வச்சது. செல்வராகவனோட இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகி பேசுபொருளாக மாறி இருக்கு. சமீப சில நாட்களுக்கு முன்னாடி செல்வராகவனுக்கும் அவருடைய மனைவி கீதாஞ்சலிக்கும் விவாகரத்தாக போறதா தகவல் வெளியாச்சு. ஆனா இது தொடர்பா செல்வராகவனோ கீதாஞ்சலியோ எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. கீதாஞ்சலி ஷேர் பண்ற போட்டோஸ்லயும் செல்வராகவன் கூட இல்ல, அவங்களோட பசங்க மட்டும்தான் இருக்காங்க. இதனால பலருமே இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போறதா வெளியான தகவல் உண்மைதான் போலன்னு பேச தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில செல்வராகவன் எமோஷனலா பேசி வெளியிட்டு இருக்கிற இந்த வீடியோவை பார்த்த பலரும் அவரோட டிவோர்ஸ் பத்தி தான் இவர் மறைமுகமா இப்படி பேசியிருக்காரு சொல்லிட்டு வராங்க. வீடியோல செல்வராகவன் சில விஷயம் நடக்கும்போது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சு ஃபீல் பண்ணுவோம், ஆனா காலம் போக போக இதனாலதான் இது நடந்துச்சுன்னு புரிய வரும்னு சொல்றாரு. இந்த வீடியோ மூலமா செல்வராகவன் என்ன நடந்தாலும் கடவுள் நம்மளோட நல்லதுக்கு தான் அதெல்லாம் நடக்க வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்படி செல்வராகவனோட வீடியோ அவருக்கு சமீபத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ இப்படி பேசியிருக்காருன்னு யோசிக்க வைக்கிற விதமா அமைஞ்சிருக்கு. செல்வராகவன் இல்லனா அவருடைய மனைவி கீதாஞ்சலி இதுக்கு நேரடியா பதில் அளிக்கிறது மூலமா தான் இந்த விவாகரத்து பத்தின தகவலுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.